பிறந்த நாள் 50வது பிறந்த நாள். என்ன 50 கட்டிங்க டக்கரு? இளம் பிள்ளை மாதிரி இருக்கீங்க, 50 கட்டிங்க. சரி, 50வது பிறந்த நாளுக்கு பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரி யார் அனுப்பியிருப்பாங்க? எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு? 3 பேர் வீங்க இருக்கணும், இல்லாட்டி ஃபாரின்லையா? ஃபாரின்ல எந்த நாடு? ஒரு ஆள் கனடா, ஒரு ஆள் லண்டன், ஒரு ஆள் பிரான்ஸ். அப்படி வரிசையில வருது. அப்ப இந்த வரிசையில எந்த பிள்ளை அனுப்பியிருப்பா? யோசிங்களேன், எந்த பிள்ளையிலையும் நம்பிக்கை இல்லையா அம்மாக்கு அனுப்பியிருப்பாங்க? 3 பேரும் சேர்ந்து அனுப்பி இல்லை, ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கு. யாரா இருக்கும்? பிள்ளைகளை விஷ் பண்ணினவை அப்படியே சொல்லலையா? அவங்களுக்கு இப்படி அனுப்புவோம் இல்லை. இப்ப நாங்க வரமாட்டோம், ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? அதான் 3 பேரும் அனுப்பியது, ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கிறான். இல்லையே, 3 பேரும் எழுதில்ல. எனக்கு ஒரு ஆள் நம்பர் தான் வந்தது. ஒரு ஆள் தான் என்னோட கதைச்சவா, ஒரு ஆள் தான் கொடுக்க சொல்லி சொன்னவா. ஆனா எனக்கு 3 பேர் பேரும் வேற இல்லையே. குறிப்பா சொல்ல போனா உங்களோட பிள்ளைகள் லிஸ்ட்ல இருந்தே வேலையில இவ்வளவு நேரம் நீங்க பிள்ளைகிட்ட போயிட்டு வந்துட்டீங்க. ஆனா வேற யாரோ தான் தந்துருக்காங்க. வேற ஏன் நம்மளோட அன்பு? அப்ப அவையில அனுப்பி இருக்கணுமா? அப்ப எந்த மருமகள் அனுப்பியிருப்பா? எந்த நாடு? பிரான்ஸ்ல இருந்து வேற இல்லை கிஃப்ட். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளும் அதுவுமா உங்களோட வீட்டுக்கு ஒரு புதாலும் வந்திருக்கிறார். உங்களோட வீட்டுக்கு புதாலையும் ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்ப யார இருக்கும்? நீங்க கொடுத்து வச்சு நீங்க இன்னைக்கு ஒரு புதால் பெற போற வீட்டுக்கு தெரியாது. சரி, எனக்கே அவை பேர் சொல்லி இல்லை, யார் கொடுக்க சொன்னு சொல்லி அவன் எனக்கே சொல்லி இல்லை. அவையிலே கிஃப்ட கொடுங்க, அவாவே கண்டுபிடிச்சு தனக்கு தேடி அடிக்கட்டும், தன்னை தேடி தொடர்பு பண்ணட்டும் என்று எங்களுடைய கிஃப்ட தந்துவிட்ட எங்களோட பேர் நான் கேட்டு நான் என்ன பேரை சொல்லுங்க, அப்புறம் கணக்கு யோசிப்பாண்டு இல்ல கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். அவாவ தேடி கண்டுபிடிச்சு தனக்கு தேடி கோல் பண்ணட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரி, நீங்களே தேடி கண்டுபிடிங்க. ஓகேயா? புதுசா வந்தா நான் கூட்டியிருக்கா கூட்டிட்டு வாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? புதுசா வந்தா தெரியாது. என்ன கடன் எல்லாத்துக்கும் தெரியாதுங்க. இல்லாட்டி நானே கூட்டிட்டு போட்டா அந்த மாதிரி. யாரா இருக்கும்? தெரியா? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். பார்ப்போம். ஓகே. மாத நிலவே. சரிம்மா, யார் அந்த புதுசா வந்தால்? பாபா. அம்மா சரியான பாபா பக்தி போல. பாபா பக்தியா? சரி, பாபாவோட 50,000 ரூபாய் காசும் வந்திருக்கு. எண்ணி பாருங்க, 50,000 இருக்கா? இல்லாட்டி பக்கத்துல எங்கிட்ட விக்கி எடுத்துட்டா? எண்ணி பாருங்க. சரி, எனக்கு பாருங்க, எங்களோட சந்தோஷத்துக்காண்டியாச்சு பார்த்து விடுங்க 50,000 இருக்காண்டு. சரி, அப்ப அதை கொண்டு அப்படியே கவனமா வச்சுட்டு ஓடியாங்க. படத்துல கொண்டு வச்சுட்டு ஓடியாங்க. சரி, அப்பாவும் பாவம் தானே. பிறகு எங்களை கலை சடி பேருட்டு அவருக்கும் புறவிடாம அவருக்கும்
அவர் ஒழிச்சிட்டாரா? சரி, அவரை கூப்பிடுங்க, பக்கப்படாம. அவர் கோபத்தில் ஒழிச்சிட்டாரு. தனம் கொண்டு அனுப்பி இல்லை, என்னோட அவாக்கு மட்டும் அனுப்பி இருக்கு. சரி, வாங்க வாங்க. ஓடி போய் 2 பேரும் அந்த புது உடுப்பை மாத்தி ஓடியாங்க. 2 பேரும் ஒரே கலர்ல பார்த்து எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காண்டி மாத்திடுவாங்க. காலையில் தினமும் கண் சரியா யார் இருக்கிற அந்த பிரேம்ல பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை அனுப்பி இருக்கிறோம். பேரப்பிள்ளைகள் வேலைக்கு போறவையா? இல்ல, அப்ப எனக்கே தெரியாது. அவங்களோட போட்டோ வந்துச்சு, அம்மாவை சுத்தி அப்பாவை போட்டு அடிச்சு கொடுங்க. ஆனா எனக்கு அவங்க எல்லாருன்னு சொல்லல, ஆனா அவங்களோட போட்டோ தான் வந்துச்சு. சரி, ஆனா நீங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? சரி, நாங்களும் பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக அம்மாக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், பாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே.